காலையிலே கோவிலுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியிலே டிஃபன் முடிச்சாச்சு. நான் ஒரு பொடி தோசை மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கோவிலுக்கு எதுக்காகனா மலை சுற்றுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா வீட்டுக்கார் சைடு ரிலேஷன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால் 30 முடிஞ்சதும் மலை சுற்றிட்டு வந்து தான் வேறு எந்த சாமி கோயிலுக்காக இருந்தாலும் போகணும் இல்லையா, அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். வந்ததும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நம்ம தான் லஞ்சு சமைச்சாகணும். வந்ததும் சாப்பாடு செஞ்சுட்டு காலிஃப்ளவரில் 2 முட்டை சேர்த்து பொரியல் செஞ்சுட்டேன். எல்லா காயும் சேர்த்து மொச்சக்கொட்டை சேர்த்து கருவாட்டு குழம்பு வச்சுட்டேன். காரக்குழம்பு செஞ்சு சைடில் கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த கருவாடை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொதித்து வந்த குழம்போடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், மொச்சக்கொட்டை எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.